அன்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பந்தளத்துக்கு வந்திருக்கோம். இந்த பந்தளத்தில் பகவான் ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை, அவர் குளிக்க பயன்படுத்திய குளம் எல்லாம் பார்க்க போகிறோம். இங்கெல்லாம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லாதனால நம்ம வீடியோ எடுக்கலை. இது திருவாபரணம் பெட்டி இருக்கிற இடத்துல போகிறோம். அங்கேயே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த 3 இடத்துல நம்ம தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் பகவான் ஐயப்ப சாமி குளித்த குளம் இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் பயணித்தோம். இந்த பாலம் வழியாக தான் நாம் பயணித்து போனோம். இந்த பாலத்தை கடந்த உடனே வலது பக்கமாக ஒரு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு உள்ளே போய் பின்பக்கமாக ஒரு படிக்கட்டு இருக்கும். அந்த படிக்கட்டு வழியாக மேலே போகும்போது மறுபடியும் வலது பக்கமாக திரும்பி போகும்போது பகவான் ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை மற்றும் அவர் குளிக்க பயன்படுத்திய குளம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு இந்த வழியாக தான் போனோம். ஏதோ பகவான் ஐயப்பன் குளிக்க பயன்படுத்திய குளம் இதுதான். இது முதல்ல போகும்போது நாங்கள் வெளியின்னு தான் வீடியோ எடுத்தோம். உள்பக்கமாக போய் பார்க்குறதுக்கான அனுமதி கிடையாதுன்னாங்க. அப்போது பந்தளம் மகாராஜா குடும்பத்தை சேர்ந்தவரை பார்க்கறதுக்கு சென்னையிலேருந்து ஒரு 4 நபர்கள் பார்க்க வந்திருந்தாங்க. அதனால் நாங்களும் உள்ளே போய் பார்க்குறதுக்கான அனுமதி எங்களுக்கு கிடைச்சிது. உள்ளே கொஞ்சம் வீடியோவும் எடுத்தோம். இதுதான் பகவான் ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை. 12 ஆண்டுகள் இந்த அரண்மனையில் தான் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஏதோ பகவான் ஐயப்பன் குளித்த குளம், அதை உள்பக்கமாக போய் நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ இதுதான் பகவான் ஐயப்பன் குளித்த குளம். இந்த குளத்தில் நம்ம காலில் எதுவும் நினைக்கக்கூடாது. நம்ம தண்ணியை கைகளால் எடுத்து நம்ம தலையில் தொளிச்சிக்கலாம். நானும் அதே மாதிரி கைகாலில் தண்ணி எடுத்து தலையில் தொளிச்சிக்கிட்டேன். பலாயிரம் வருடங்களானாலும் இந்த குளம் இன்னும் சுத்தமாக இருக்கிறது. பார்த்திங்களா என்ன தெளிவாக இருக்குது. நானும் இந்த குளத்தில் கைகளால் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிக்கிட்டேன். பகவான் ஐயப்பன் குளித்த குளம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த குளத்தை பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் கிளம்புறதுக்கு தயாரானோம். இதான் பகவான் ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனை. அதுக்கப்புறமா பந்தாள மகாராஜா குடும்பத்தை சேர்ந்த ராஜா கிட்டேருந்து நானும் இன்னொரு சாமியும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கடைசி அவர் கூட நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு நாங்கள் பந்தளம் தரிசனம் பார்த்தாச்சு. அவர் வாழ்ந்த குளம் எல்லாம் பார்த்துட்டோம். சிறப்பான தரிசனம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த ஆரியங்கவுல போய் பார்ப்போம். சாமி சரணம்.